Parallel Realities Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Nimati Property Management contact 7667008999. அனைவருக்கும் வணக்கம். இதில் வழக்கமாக இந்த புத்தக வெளியீட்டில் இருக்கிறத விட இன்னைக்கு நீண்ட பெரிய வரிசை இருக்காங்க பேசுறதுக்கு. இவ்வளவு பேர் பேசுவதற்கு இவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் மிக சுருக்கமாக இதை பற்றிய என் கருத்தை நான் சொல்லிடுறேன். அறிவீட்டலும் அறிவூட்டலும் சனாதானத்தால் சிதைந்த அறிவு பண்பு. பேராசிரியர் முன்னாள் துணைவேந்தர் ஜவஹர் நேசன் எழுதிய இந்த புத்தகம் ஒரு ஆய்வு நூல். கிட்டத்தட்ட துரைக்கண்ண ஐயா சொன்னார், எனக்கு கேட்டால் ஒரு ஆய்வு நூல். இதை படிக்கிறதுக்கு குறைஞ்சது 2 முறை படிக்கணும்னு எங்க இருக்கு. நான் 2வது முறை முழுக்க படிக்க முடியல. முதல் முறை படிச்சுட்டேன், 2வது முறை என்னால் படிக்க முடியல. அதாவது நான் படித்தாலே பார்த்தா தெரியும். அந்த அப்படி படித்தாலும் இதில் ஆய்வு நூல்னாலே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும். இந்த நமக்கு அறிவீட்டல் அறிவூட்டல். நான் உட்காரும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் சாதிக் அவர்கள் சொன்னார். அத அழகா பிரின்ஸ் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தகத்தில் இருக்கு, கற்க கற்பிக்க. அதுதான் கிட்டத்தட்ட அதனுடைய பொருள். அறிவீட்டல்ன்றது கற்பது, அறிவூட்டல் என்பது கற்பிப்பது. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இவர் ஆசிரியர் அவர்கள் அதை கொஞ்சம் 21வது பக்கத்துல சொல்றாரு. அறிவீட்டல் என்பது உண்மை அறிவை அறிவது அப்படின்றாரு. அறிவூட்டல் என்பது கல்வி நடவடிக்கை அப்படின்றாரு. கிட்டத்தட்ட நம்ம சுருக்கமா சொல்லணும்னா புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான். அதுல அடுத்த லைன் தான் முக்கிய, சின்னதா போட்டிருக்காரு. சனாதானத்தால் சிதைந்த அறிவு பண்பு. இந்தியாவில் தமிழகத்தை தாண்டிட்டா எனக்கு கேரளா கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல என்னன்னா சனாதானம்னா என்னன்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. என்ன ஆச்சரியப்பட மாட்டேன். உதயநிதி ஸ்டாலின் தண்டிக்கப்பட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். என்னடா இது சொல்றேங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் பேரில் இன்று சனாதானத்தை ஒழிப்பேன் என்று பேசியதற்காக, ஒழிப்பேன் என்றால் அறிவுபூர்வமாக ஒழிப்பேன் என்பதுதான். பின்ன ஒழிக்கிறதுனா ஆள கொலையா பண்றது. அத சனாதானம் என்பது கருத்தியல். அதை ஒழிப்பேன் என்று சொன்னதற்காக அவர் மேல் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளை ரத்து செய்வதற்கெல்லாம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமோ தயாராக இல்லை. அவர்களை பொறுத்தவரை சென்னை உயர் நீதிமன்றத்திலே இப்போது பணியில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் சனாதானத்தை பற்றி கருத்து தெரிவித்தார்கள். அது மிக உயர்ந்த மனித சமூகத்துக்கு தேவையான ஒன்று என்று இங்கேயே இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் நான் இதை சொல்றேன்னா, சமீபத்தில் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடகாவில் ஒரு வழக்கு போச்சு. என்ன அங்க இருக்கக்கூடிய மசூதிக்குள்ளார ஒருத்தன் போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சத்தம் போடுற. உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு, இதுல என்ன தப்பு? அப்ப நம்ம சனாதானத்துக்கு என்ன தீர்ப்பு வரும்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்ன தப்பு? நான் என்ன திருப்பி கேட்கிறேங்க. அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு சென்று அல்லாஹு அக்பர் என்றால் ஒத்துக்கொள்வார்களா? அதே ஜட்ஜ் என்ன சொல்லுவார்? இதே ஜட்ஜ் என்ன சொல்லுவாரு? என்ன அதாவது இதேதான் சனாதானத்தை குறிப்பாக விளக்குவது என்றால் என்னை பொறுத்தவரையில இதுதான். இன்னைக்கு அது கொள்ளோச்சுகிறது. அது இன்னைக்கு எல்லார் எண்ணங்களிலும் அது நிலை பெற்று நிற்பதாக நான் பார்க்கிறேன். அதில் அவரே உதாரணத்துக்காக சொல்லுவார்,
இன்னைக்கு பாத்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு பல்லக்க தூக்கிறதுக்கு தயாரா இருக்கான். யாருக்கு? ஆதீனங்களுக்கு. அவனை தூக்க சொல்றான், இவன் தூக்க தயாரா இருக்கான்ல. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? மண்டையில என்ன இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி வாழ்வியல் சடங்குகள் இருக்க. எந்த சட்டங்க சொல்லுது? கான்ஸ்டியூஷன் எங்க சொல்லுது? இல்ல எந்த சட்டம் சொல்லுது? நம்ம கல்யாணம் பண்ணோம்னா ஐயரை கூப்பிட்டு ஐயர் கூப்பிடுறாரா? ஐயரை சொல்றாரு இல்ல நம்ம வீட்டுல கருமாதி பண்றதுக்கு அவரை கூப்பிட்டு சொல்றாரா? ஆனா நம்ம மைண்ட் கண்டிஷன் பண்ணிருக்கல, நம்ம சிந்தனையில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. என்ன ஏற்றப்பட்டிருக்கு? இதுதான் சரி, இப்படிதான் செய்யணும். அதான் சொல்றாரு அவர் கூட. பெரிய ராக்கெட் விஞ்ஞானி. ராக்கெட் விடுறதுக்கு முன்னாடி தேங்காய் எல்லாம் உடைச்சுதான் ராக்கெட் போகும் அப்படின்னு இல்ல அவரும் சொல்லியிருக்காரு. சினிமாவிலையும் உண்டு. எம்ஜிஆரோட சினிமா எங்கள் தங்கம் நினைக்கிறேன். ஒரு ஒரு படத்துல அது ஒரு பெரிய பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். முரசொலி மாறன் அவர்களுடைய கதையை நினைக்கிறாரு. எனவே இப்ப இதுதான் அடிப்படையானது. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர் சொல்றப்போ அமித்ஷாவுடைய அந்த கோபம் இருக்கு பாருங்க. என்ன அதை நீங்க கேட்டீங்களா தெரியல வீடியோல. ஒரு அம்பேத்கர் 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 என்கிறீர்களே, நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது. அப்போ இதுதான். ஏன்னா அவங்க எம்பியா பதவியா இருக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் தானே பதவி வைத்தாங்க, கான்ஸ்டியூஷன் வச்ச பதவி வைத்தாங்க. எல்லா எம்பிக்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிதான் பதவி வைக்கிறாங்க. அப்ப என்ன, நான் நேரடியா வரேங்க. இப்ப என்ன 23ஆம் தேதி 27ஆம் தேதி இங்க அறிவு சம்பந்தமானது. இதெல்லாம் அறிவு சம்பந்தமானது தான். அறிவீட்டல் அறிவூட்டல்ன்றது வேற என்ன? கல்வி சம்பந்தமான பிரச்சனை. அதை பற்றி நான் அதிகமா பேச போறது இல்லை. ஏன்னா அவர் பெரிய ஆய்வு பண்றாரு. எப்போ? தொல்காப்பியர் காலம், பண்டைய சங்க காலம், சங்கம் மருவிய காலம். இதெல்லாம் நான் பேச போறதில்ல, வாங்கி படிச்சீங்க. அதுல எப்படியெல்லாம் இருந்தது, அதுல அவருக்கே ஒரு உறுதியான முடிவு பெற முடியல. இந்த சாதியம் என்பது எப்போ வந்தது? உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. அது சொல்றாரு. இந்திய துணை கண்டத்துல தான் சாதியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அது பெரிய அந்த ஆய்வாக சொல்றார். கிட்டத்தட்ட 75 பக்கம் அதுக்காகவே இருக்கு. அதாவது பழங்காலத்துல இருந்து இன்றைய காலம் வரை அவர் சொல்றாரு, பேரரசுகள் வரும்போது சாதிய உருவாக்கம் என்பது நிலை பெற்று விட்டதாக, கெட்டிப்பட்டு விட்டதாக, அதற்கு முன்னால் அதற்கான விதை ஊன்றப்பட்டு விட்டதாக அவர் சொல்றாரு. பேரரசுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுக்கு முன்னால், 7ஆம் நூற்றாண்டில் இருந்து கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டிலே ராஜா பேர் சொன்னா ஒரு சிலர் கஷ்டமாயிடும். ஏன்னா உச்சாணி கும்பலை வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த தஞ்சாவூர்ல கோயில்ல பாத்தீங்கன்னா செப்பேடுகள் முதலில் சமஸ்கிருதத்தில் இருக்கு. எல்லா செப்பேடுகளும் சமஸ்கிருதத்தில் இருக்கு. ஏன்னா குடவாயில் பாலசுப்ரமணியம் என்னுடைய கிளையண்ட், அவரே சொன்னார். அவர் அந்த அரசு அந்த ராஜாவினுடைய மிகப்பெரிய ரசிகர். அவர் இருந்தாலும் அவர் சொல்றதுக்காக சொல்றார். ஏன்னா இப்ப நான் சொன்னேன், இப்ப அறிவூட்டல் சம்பந்தமா, இப்ப அறிவீட்டல் சம்பந்தமாக புக் ஃபேர் நடக்குதுங்க. புக் ஃபேர் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லயும் அரசாங்கம் நடத்துது. சென்னையில பப்பாசி நடத்துது. உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். பப்பாசியில் எத்தனை பட்டியல் இனத்தை சேர்ந்த பப்ளிஷர்ஸ் இருக்காங்க? ஏன் இல்லை? ஏன்னா நான் இப்ப சமீபத்தில் போய் அதெல்லாம் தலையிட்டேன், பார்த்தேன். நீலம் பா ரஞ்சித் உறுப்பினர் இல்லை, சேர்க்க மாட்டேங்கிறான். பா ரஞ்சித் எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் மணற்கேணி, அவர் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் அவங்க மனைவி, அவங்களுடைய பதிப்பகம் அவங்க கிடையாது. இன்னும் அஜய் பாலா அவர் இல்ல. பாலம் முன்னாள் துணை தலைமை செயலாளர், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கிருஷ்ணதாஸ் காந்தி, பாலம் பதிப்பகம் இல்லை. அப்போ நமக்கு ஸ்டால் கடை கிடைக்குமா கிடைக்காதான்றது வேற யாரும் முடிவு பண்றாங்க. அதுலயும் அதற்கான வாடகை வேறு ரொம்ப அதிகம். உறுப்பினர் இருந்தா ஒரு வாடகை, உறுப்பினர் இல்லைன்னா ஒரு வாடகை. இந்த நீளத்துக்கெல்லாம் போன முறை 4 கடை, இந்த முறை 2 கடை தான். 4 கடை இல்லைன்னா
அதான். எனவே இதெல்லாம் தான் இந்த நேரத்தில் கூட சேர்த்து பார்க்கறதுக்காக இப்போ 21ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் இதாங்க நிலைமை சொல்றாங்க. அத ரெண்டாவது உங்களுக்கு ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் முதல்வர் கடிதம் செய்திருக்க. இங்கே இடபிள்யூஎஸ்க்கு வருமான வரம்பு 8 லட்சம். ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு போஸ்ட் மெட்ரிக் கல்வி காலேஜ் படிக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் பிரின்ஸ் கரெக்டா போஸ்ட் மெட்ரிக் என்ற கல்லூரி படிக்கிறதுக்கு தான். அதுக்கு 2.5 lakhs கரெக்டா 2.5 lakhs. அதுக்கு 8 லட்சம் ரூபாய் இருந்தா அவருக்கு இடபிள்யூஎஸ் உண்டு. உயர் சாதியில ஏழைகள் அவர்கள் 8 லட்சம் இருந்தா. ஆனா பட்டியலினத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு 2.3 லட்சம் தானே கிடையாது. அப்போ அவர் எழுதுறாரு என்ன ஆகுன்னு நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. எனவே இதுல எப்படி இதெல்லாம் இதை ஒழிப்பது அப்படின்ற பிரச்சனை இருக்குல்ல. இன்னைக்கு இதை எப்படி இதுக்கான சீர் செய்வது அப்படின்றதுல அவர் சொல்றாரு சமூக நீதி சம்பந்தமாக பாட புத்தகத்தில் வச்சா ஆயிடுமா, இல்ல கோட் ஆஃப் கான்டக்ட் நன்னெறின்னு சொல்லி தண்டனை கொடுத்தா ஆயிடுமா, ஆகாது அப்படின்றாரு. என்ன அவர் என்ன சொல்றாரு, நமக்கு ஏற்கனவே பாட புத்தகத்தை 2வதுன்னு சொல்றாரு. அவர் 2வது 4வதுலயே படிக்கிறோம் ஔவையார் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. சாதி இரண்டோடைய வேறு இல்லை பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்களே இல்லையா. பாடம் சொல்லி கொடுத்து அதை 195 மதிப்பெண் வாங்கி வேலையும் வாங்கி ஆசிரியராகி, ஆனா சாதி மூளையிலேயே இருக்கு. சாதி மூளையை விட்டு அகலவே இல்லை, மண்டையை விட்டு அகலவே இல்லை அப்படின்றத சொல்றாரு. அவர் அதோட சொல்றாரு, அதாவது சாதி இரண்டுடைய வேறில்லை சாற்றுங்கால் அந்த ஔவையாருடைய பாட்டை சொல்றாரு. பாரதியார் பாட்டு இருக்கு, ஓடி விளையாடும் சாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா பொறுப்பலும் சொல்லுவோம். ஆனா சாதி எப்படி இருக்கு அப்படின்றது கண்கூடாக எந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அது கல்வியில் எப்படி விளையாற்றுகிறது என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். அது கல்வி பெறுவதில் எப்படி அது செயலாற்றுகிறது அப்படின்றது. நீங்க சட்டத்திலேயே கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அவரு சொல்றாரு, அதுல அந்த காலத்துல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு சான்ஸ்கிரிட் வேணும். இப்ப அப்படி கிடையாதுங்க. நீங்க அவங்க இப்ப வேற மாதிரி உத்தி. இப்ப உங்க எம்பிபிஎஸ் படிக்க கூடாதுன்றதுக்காக சான்ஸ்கிரிட் வச்சாங்க. இப்ப அப்படி இல்லை. ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டா அப்படின்றதுல 40 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க அனுபவிச்சாங்க. எப்படி ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் 15% எம்பிபிஎஸ் நம்ம தமிழ்நாட்டில் கூட சீட் இப்ப கூட கொடுத்துட்டு இருக்கோம். எம்டிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் தெரியுங்களா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஆல் இண்டியா மெடிக்கல்ல 50%, 50% கேப்பும் வாங்க. கம்யூனல் ரிசர்வேஷன் கேப்பும் வாங்க. இந்த 50% இதற்கு நோ ரிசர்வேஷன் 40 வருஷம் இதுக்கு. அது அப்ப அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு காலத்துல சாதாரண மீதி கல்வி எல்லாம் அவங்க உயர் சாதியினர் தான் பெற்றிருந்தார்கள். இப்போது அவர்களுக்கு இது போன்ற கல்வி தேவை. எது? மருத்துவம் போன்ற மருத்துவ உயர்கல்வி போன்றதுல தேவை. அதனால அது அவர்கள் அவங்களால இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு எந்த ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இது மோடி ஆட்சியில் இல்ல, ராஜீவ் காந்தி இருந்தப்பதான் இது வந்தது. எப்படி வந்தது? நீதிமன்றத்தின் மூலமாக வந்தது. நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க, நாங்க பண்ண பார்லிமெண்ட்ல பிரச்சனை வரும், நீங்க பண்ணுங்கன்ட்டாங்க. ஏன்னா ஆர்டிகல் 15(4) இது வேலை செய்ய வேண்டிய வேலை அரசுக்கு. எவ்வளவு ரிசர்வேஷன் அப்படின்றது சொல்ல வேண்டியது, இது சம்பந்தமா சொல்ல வேண்டியது அரசினுடைய பணி. பார்லிமெண்ட்ல கொண்டு வர முடியுமா? இத ரிசர்வேஷன் இல்லாம 50% எம்டிஎம்எஸ் தூக்கி கொடுப்பா அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணாங்கன்னா இதான் பண்ணாங்க. அது தொடர்ந்து இப்ப நடக்கிறது. எனவே அவரை முழுக்க இதுல என்ன சொல்றாருன்னா, இதுல முழுக்க இதுல சாதி ஒழிப்பு என்பது மீண்டும் கருத்து ரீதியாக ஒழிப்பதுதான். ஏன்னா அது ஒரு கருத்தாகத்தான் இருக்கு. கிட்டத்தட்ட சுமார் 1500 ஆண்டுகளாக இருப்பதாக அவர் புத்தகத்தில் பதிவு பண்றார். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கல்வியில் இடையூறுக்காக, அதுதான் அறிவு பண்பை சிதைப்பதற்கான ஒரு இடையூறாக இருக்கிறது. ஏன்னா அது ஒரு புனிதம் படுத்தப்பட்டு இருக்கிறது.
அதை வந்து நம்ம நான் இவ்வளவு பல விஷயங்கள்ல சொன்னேன் உங்களுக்கு. நமக்கு யாரு நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன, நேற்று ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு காலம், என்ன யார் படிச்சிருந்தாலும் அது செய்யாது அப்படின்றத யார் சொல்லி தராங்க? நீங்களே. அவர் என்ன வேணா, அவர் என்ன PhD படிச்சுட்டு, ஆனா ஆய்வு பண்ணி அவர் வந்து 4:06 போகணும். ஏன்னா அதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கு புறம்பானது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த ராகு எல்லாம் கிடையாது. ஆனாலும் இன்னும் சாதாரணமாக அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. இந்த நம்பிக்கை, அது அந்த நம்பிக்கையிலும் குறிப்பாக இந்த சாதி சம்பந்தமான நம்பிக்கை இன்னைக்கு அதை உடைத்தது இருக்குல்ல, அதை உடைத்து பொது கல்விக்கு போனதே வந்து வெள்ளக்காரங்காலத்தில் தான். குறிப்பாக அதை சொல்றாரு மெக்காலேவுடைய காலத்தில் தான் பொது கல்வி என்பதே வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட வந்து உயர் சாதியினருக்கு வந்து ஆதீனங்களில் சைவ அல்லது வைணவ அந்த போதனையும் வைதீக வேத பாடங்கள், சமஸ்கிருத பாடங்கள் வந்து பிராமணர்களுக்காகவும் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்றத சொல்றாரு. அதை வந்து இப்போது மீண்டும் இவர்கள் வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கையில அதை வந்து அதை மீண்டும் அதை கொண்டு வரதுக்காக பார்க்கறாங்க. அதை வந்து படிக்கும்போது சந்தேகம் வருது. பிரமாண சாத்திரம், பிராமண இல்ல, பிரமாண சாத்திரம் அப்படி என்பது இந்தியாவின் பாரம்பரியத்தை கொண்டது. இந்தியாவின் பாரம்பரியம் அப்படின்றது இந்திய அறிவு, இந்திய பாரம்பரியம், இந்திய கலாச்சாரம், இந்திய வாழ்வியல் அப்படி என்றது சொல்றதுதான் பிரமாண சாத்திரம்னு அவர் சொல்றாரு. அந்த வார்த்தைகள்லாம் புதுசா இருக்கு நமக்கு. அதுதான் இன்றைய புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை. எல்லாம் இந்த அதுதான் ஒரு நாடு ஒரு தேர்தல் மாதிரி. கல்வியிலும் இதேதான் இந்திய அறிவு, இந்திய பாரம்பரியம் சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, 1000 ஒரு பக்கம் 62 இருக்கு. அதுல சொல்றாரு, ஒரு 1000 பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முதல் கட்ட வேலையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பயிற்றுவித்தல் அவர்களுக்கு சொல்லித்தரப்படுது. என்ன பத்தி? இந்திய அறிவு, பாரம்பரியம், கலாச்சாரம், வாழ்வியல் ஆகியவற்றை எவ்வாறு பயிற்றிய முறைகளில் கையாள்வது, இவற்றை பள்ளி கல்வி மற்றும் உயர்நிலை பள்ளி பாடங்களாக எவ்வாறு செயல்படுத்துவது என்று UGC மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் 15 லட்சம் ஆசிரியர்களுக்கு இது சம்பந்தமாக முழுமையான பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஒரு நமக்கு சவாலாக இருக்கிறது. இப்ப எல்லாம் சொன்னாங்க, இப்போ ஒரு மாநிலத்துக்கான ஒரு ஸ்டேட்டோட எஜுகேஷன் பாலிசி அதை சொன்னாங்க. அதெல்லாம் இந்த அரசு செய்யல, அதில் இருந்தாரு ஐயா ஜவஹர்நேசன் அவர்கள் அதுல இருந்து வெளியேறிட்டாரு அப்படின்ட்டு. இப்ப பிப்ரவரியில வெளியிட போறாருன்னாங்க. ஒரு தகவலை மட்டும் நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி நம்ம ஒரு கல்வி பாலிசியை அறிவிக்கலாம். ஆனால் அந்த பாலிசியை சட்டமாக இப்ப கூட அவங்க கூட ஒரு பாலிசியா இருந்தா அது அமலுக்கு வராது. ஆனா அவங்க அமல்படுத்துறாங்க. அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசு அமல்படுத்துது. ஏனென்றால் இன்று கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்கு. 75 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசமைப்பு சட்டம் வந்த போது பொதுப்பட்டியல் பற்றிய புரிதல் வேறு. பொதுப்பட்டியல் என்றால் 2 பேரும் பண்ணிக்கலாம், நீயும் பண்ணிக்க நானும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 75 ஆண்டுகளில் பொதுப்பட்டியல் என்பது மத்திய ஒன்றிய அரசின் பட்டியலாக மாறிவிட்டது. அவங்க இருக்கிற இடத்துல நீ ஒன்னே பண்ண முடியாது. நான் என்னன்னா ஐயா வந்து அவர் அங்கிருந்து வெளியே வராம அப்படியே கொடுத்திருந்தாலும் கூட அதை வந்து நம்மால இன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுக்காக சொல்றேன், கம்ப்ளீட்டா அவங்க வந்து முழுக்க அம்பேத்கருடைய காலத்துடைய கான்ஸ்டிடியூஷன் இப்ப இல்ல, சிதைக்கப்பட்டு விட்டது. 106 அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த 106 அமெண்ட்மெண்ட்ல பல அதிகாரங்கள் வந்து ஒன்றிய அரசு கிட்ட போயிருக்கு. கல்வி மட்டுமல்ல, நீதித்துறை உட்பட, அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் உட்பட எல்லாம் அதை பத்தி பேசுவதற்கான நேரம் அல்ல. எனவே வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு பாருங்க. அதனால அவங்க நினைச்சாங்கன்னா, ஒன்றிய அரசு நினைத்தால் சனாதானத்தை, அவர்கள் வந்து சொல்லக்கூடிய புனிதத்தை, இந்த அவர்களுடைய கருத்தை,
அவங்க வந்து தன்னார்வலர்கள் மூலமாக இன்னும் பல்வேறு மூலமாக இதை வந்து அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கடைசி அங்க சமீபத்தில் சென்ற வாரம் நான் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்க இருக்கேன், அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. அங்க ப்ராப்பர்ட்டி லாவில் எம்எல் இனாகரேஷனுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அப்போவே சொன்னேன், எனக்கு ப்ராப்பர்ட்டி லாவுக்கு சம்மந்தம் இல்லை, இல்லை நீங்க வாங்க அப்படின்னா. சரி அப்படின்னு போனோம். அங்க போய் பார்க்கறப்ப ஒரு பிரச்சனை. அந்த அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் அங்கே அம்பேத்கர் படம் இருக்கு, அப்துல் கலாம் படம் இருக்கு, கவர்னர் ரவியின் படம் இருக்கிறது, ஸ்டாலின் படம் இல்லை. எந்த பல்கலைக்கழகத்திலும் தமிழ்நாட்டு முதல்வர் படம் இல்லை என்று அப்போது அங்கிருந்த சொன்னாங்க. எந்த பல்கலைக்கழகத்திலும் அப்போது இது ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டது. என்னுடன் ஜாயிண்ட் கமிஷனர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவர் தான் முதல்ல இதை பேசினார். இது எங்க கல்லூரி பண்ண ஆரம்பிச்சார். அதை நான் அதிகமா பேசினேன் அங்க. ஏன்னா அந்த இடத்தை கொடுத்தது தமிழ்நாடு அரசு, கட்டியது தமிழ்நாடு அரசு, இப்ப சம்பளம் கொடுத்தது தமிழ்நாடு அரசு. அப்போ நான் திமுகவா இல்லையான்றது இல்லைங்க. நான் என்ன சொன்னேன், ஸ்டாலின் இருந்தால் ஸ்டாலின் படம் இருக்கணும், நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தா எடப்பாடி பழனிசாமி படம் இருக்கணும், நாளைக்கு விஜய் இருந்தால் விஜயோட படம் இருக்கணும். ஆனா கவர்னர் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கவர்னருடைய ஆட்கள் தான் வைஸ் சான்சலர். சேலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு பேராசிரியரை பட்டியலினத்தை சேர்ந்தவர் சாதி பேராலேயே அழைக்கிறாரு. ஆனா அந்த ரிஜிஸ்ட்ராரை நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்கல்வித்துறை சொல்லுது, ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படல. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை. இந்த பின்னணியில் தான் இந்த அறிவீட்டல் அறிவூட்டல்ன்றத பற்றிய புரிதல் நமக்கு வேணும். அவருடைய முழு நோக்கமும் என்னன்னா, இந்த சாதிய சமூகமும் ஏற்றத்தாழும், பிறப்பால் ஏற்றத்தாழ்வு, அதான் அடிப்படை. சாதிய சமூகத்தினுடைய அடிப்படை வந்து பிறப்பால் ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் இல்லை. உலகில் எல்லா சமூகங்களும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அது ஏற்றத்தாழ்வு எதில் பல காரணங்களால் இருக்கும். அவர் வைக்கக்கூடிய பதவியால் இருக்கும், அவர் இருக்கக்கூடிய செல்வத்தால் இருக்கும், அல்லது பல காரணிகளால் இருக்கும். ஆனால் பிறப்பால் கிடையாது. பிறப்பால் ஒரு ஏற்றத்தாழ்வு என்பது இங்கதான் இருக்கு. அது வந்து கல்விக்கு இடையூறாக இருக்கிறது. அதுதான் அந்த இப்ப சொன்னேன், பப்பாசியில கூட உறுப்பினராக முடியாம இருக்கிறது என்று சொன்னேன். எனவே இதை பற்றிய ஒரு பெரிய ஆய்வை வந்து இவர் மிக சிரமப்பட்டு, அதுல சிலதெல்லாம் புரியவே ரொம்ப கஷ்டம். அத்வைதம், துவைதம், வசிஷ்டாத்வைதம், அதனுடைய அதுவும் கல்விக்குமான இதை பற்றி அவர் சொல்றது வந்து ரொம்ப என்ன சொல்றாரு, எல்லாமே கல்வியை கேள்வி அவங்க சொல்றதை ஒத்துக்கணும். புனிதம், புனிதம் என்பதை ஒத்துக்கணும். நீங்க பெண்களுக்கான உரிமையை மறுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க ஐயப்பன் கோயிலுக்கு போக கூடாது, அவன் போக கூடாது, அதை கேள்வி கேட்க கூடாது. திருக்குறளை அறநெறியை கேள்வி கேட்கலாம், ஆனால் பகவத்கீதையை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா பகவத்கீதை மட்டுமல்ல, எந்த புனித நூலையும் கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம சப்ஜெக்ட் வந்து பகவத்கீதை, வேற ஒண்ணும் இல்லை. எந்த மத நூலையும் கேள்வி கேட்க முடியாது. அதை தான் அவர் சொல்றாரு. நம்ம வந்து கேள்வி கேட்பதுதான் அறிவூட்டல். கேள்வி கேட்காம இதோட கேள்வி கேட்கறதுக்கே இதுவரையில் கற்பதற்கும் அல்லது கற்பிப்பதற்கும், கற்கவே நமக்கு உரிமை இல்லை. நம்ம எப்படி கற்பிக்கிறது? கற்பதற்கும் உரிமை இல்லை, கற்பிப்பதற்கும் உரிமை இல்லை. அது முதல்ல கேட்டு திறந்து விட்டது 1837 மெக்காலே அவர்கள். இப்போது நாம் அதுக்கான விவாதத்தில் இருக்கிறோம். அந்த விவாதத்தை அவர் வந்து நல்லா தொடங்கி வச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய அளவில் ஒரு ஆய்வு நூலாக, மிக சிறப்பான ஒரு ஆய்வு நூலாக இதை நான் பார்க்கிறேன். எனவே இதை வெளியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044.